தெய்வத்தின் குரல் இரண்டாம் பாகம். வேதம் அநாதி அபௌருஷேயம். பகுதி 2. ஈஸ்வரனாலும் பண்ணப்படாமல் ஈஸ்வரனுக்கு தனியாகவும் இல்லாமல் வேதம் அனாதியாக இருக்க வேண்டும் என்றால் அது எப்படி? இந்த பெரிய சந்தேகத்துக்கு வேதமே பதில் சொல்லியிருக்கிறது. வேதத்தின் ஒரு பகுதியான பிருஹதாரண்யக உபனிஷத்தில் 2.4.10 ரிக், யஜுஸ், சாம, அதர்வ வேதங்கள் ஈஸ்வரனின் சுவாசமாகும் என்று சொல்லியிருக்கிறது. நிஸ்வசிதம், மூச்சு காற்று என்ற வார்த்தையை இந்த இடத்தில் போட்டிருக்கிறது. நமக்கு சுவாசம் இல்லாவிடில் நாம் உயிரோடு இருக்க முடியுமா? முடியாதல்லவா? அப்படித்தான் பரமாத்மாவுக்கு உயிராக இருக்கிற சுவாசமே வேதம். அனாதியான அவர் என்றாலும் உயிரோடு இருந்திருக்கிறார் என்பதால் வேதமே அவருடனேயே அவரது சுவாசமாக அனாதியாக இருந்திருக்கிறது என்று ஆகிவிடுகிறது. இதிலே கவனிக்க வேண்டிய விஷயம், ஈஸ்வரனை கூட வேதத்தை உண்டாக்கினவர் என்று சொல்கிற வழக்கமில்லை. நம்முடைய சுவாசத்தை நாம் உண்டாக்கினதாக சொன்னால் தப்புதானே? நாம் எப்போதிலிருந்து இருக்கிறோமோ அப்போதிலிருந்து சுவாசமும் இருக்கத்தானே செய்கிறது. இப்படியே தான் ஈஸ்வரனும் வேதமும். அவரும் அதை பண்ணினார் என்று சொல்ல முடியாது. வேதங்களுக்கு பாஷ்யம், விரிவுரை எழுதிய வித்யாரண்ய சுவாமிகள் தம் குருவையே ஈஸ்வரனாக பாவித்து ஸ்தோத்திரம் பண்ணும்போது யஸ்ய நிஸ்வசிதம் வேதாக என்கிறார். ஜீவன் முக்தி விவேகம் முதல் ஸ்லோகத்தில் இப்படி சொல்லியிருக்கிறது. எவருக்கு வேதங்கள் தான் சுவாசமோ என்று அர்த்தம். உபனிஷத்தில் போட்ட அதே நிஸ்வசிதம் இங்கே வந்திருக்கிறது. வேதத்தை பண்ணினார் என்று இங்கேயும் இல்லை. பகவானும் கீதையில் சொல்கிற போது, நானே எல்லா வேதங்களாலும் அறியப்படுகிறவன், வேதைஷ்ச சர்வைஹி அகம் ஏவ வேத்யக என்று சொல்லிவிட்டு தன்னை வேத கிருத், அதாவது வேதத்தை பண்ணினவன் என்று சொல்லிக் கொள்ளாமல் வேதாந்த கிருத் என்றே, அதாவது வேதங்களுக்கு முடிவான தத்துவத்தை உண்டு பண்ணினவன் என்றே சொல்லிக் கொள்கிறார். தன்னை வேதம் அறிந்தவனாக வேதவித் சொல்லிக் கொள்கிறாரே அன்றி வேத கிருத் என்று சொல்லவில்லை. வேதாந்தம் என்கிற தத்துவ ரூபத்தில் ஜீவர்களுக்கு பிரயோஜனமாக பிரகாசிப்பதற்கு முந்தியே, ஜீவ சிருஷ்டிக்கு முன்னாலும் கூட சப்த ரூபத்தில் இந்த வேதங்கள் ஈஸ்வரனோடு ஈஸ்வரனாக அவனது மூச்சாக இருந்திருக்கின்றன. கீதையில் சொன்ன மாதிரியே பாகவதத்திலும் வேதங்களை பகவான் பண்ணினதாக சொல்லவில்லை. அவனுடைய ஹிருதயத்தில் வேதங்கள் ஸ்புரித்ததாகத்தான் சொல்லியிருக்கிறது. ஏற்கனவே உள்ள ஒரு சத்தியம் நமக்குள் தானாக பளீர் என்று வெளியிடப்படுவதுதான் ஸ்புரணம் என்பது. இல்லாத ஒன்றை புதிதாக பண்ணினால் அது ஸ்புரித்தது என்று சொல்ல முடியாது. சகல மந்திரங்களையும் கண்டுகொண்ட ஆதி ரிஷி பிரம்மா, அவருக்கு பரமாத்மா தான் இவற்றை காண்பித்து கொடுத்தார். எப்படி? வாயினால் சொல்லி உபதேசம் பண்ணினாரா? இல்லை, ஹிருதயத்தினால் வேதங்களை கொடுத்தார். தேனே பிரம்ம ஹிருதாய ஆதி கவையே என்று பாகவதத்தின் முதல் ஸ்லோகம் சொல்கிறது. அதனால் பரமாத்மாவின் ஹிருதயத்தில் எப்போதுமே வேதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதை அவர் இயற்றவில்லை என்று தெரிகிறது. அவர் சங்கல்பம் பண்ணின மாத்திரத்தில் பிரம்மாவுக்கு அத்தனை வேதங்களும் தெரிந்துவிட்டன. அந்த சப்தங்களை வைத்துக்கொண்டு அவர் சிருஷ்டி பண்ண ஆரம்பித்து விட்டார். தேவாரம் ஈஸ்வரனை வேதியா, வேத கீதா என்கிறது. சந்தோக சாமம் ஓதும் வாயானை, பௌழியின் காண் என்று வேத சாகைகளின், வேத கிளைகளின் பெயர்களை சொல்லி அவற்றை பகவான் பாடிக்கொண்டிருக்கிறான் என்கிறது. பாடுகிறான் என்றால் என்ன? மூச்சு விடுவதே பெரிய பாட்டுதான். நாம் விடுகிற மூச்சை ஹம்சகீதம் என்று சொல்லியிருக்கிறது. இப்படி ஈஸ்வரனுடைய சுவாச சங்கீதமாக இருப்பதுதான் வேதம்.
ஈஸ்வரன் பூணூல் போட்டுக்கொண்டு விபூதி இட்டுக்கொண்டு ஓயாமல் ஸ்நானம் பண்ணிக்கொண்டு வேதத்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார் என்று தேவாரம் சொல்வதை பார்த்தால் பரமசிவன்தான் பெரிய கனபாடிகள் என்று தோன்றுகிறது. பவளம் போல் மேனியில் பால் வெந்நீரும் வெண்ணூல் உண்டே ஓதுவதும் வேதமே என்றெல்லாம் அப்பர் சுவாமிகள் வர்ணிக்கிறார். இங்கேயும் வேதம் ஓதுகிறார், வேதம் இசைக்கிறார் என்றுதான் இருக்கிறதே தவிர வேதத்தை இயற்றுகிறான் என்று ஓரிடத்தில் கூட இல்லை. வேதங்களை பற்றியும் வைதிகமான யாக யஜ்ஞாதிகளை பற்றியும் தேவாரத்தைப் போலவே வைஷ்ணவர்களின் திவ்ய பிரபந்தங்களிலும் நிறைய சொல்லி இருந்தாலும் எதனாலோ பெருமாள் வேதம் ஓதுவதாக எங்கும் சொல்லி இருக்கிறதாக எனக்கு நினைவில்லை. புகழேந்தி புலவர் கஜேந்திர மோட்சத்தின் போது யானை ஆதிமூலமே என்று அழைத்தவுடன் என்ன என்று கேட்டு வந்த மகாவிஷ்ணுவை வேதத்தின் முன் நின்றான், வேழம் முதலே என அழைப்ப என் என்றான் எங்கட்கிறை என்று சொல்கிறார். இங்கே வேதத்தின் முன் என்றதால் காலத்திலே வேதத்துக்கு முந்தி என்று அவர் சொல்வதாக எனக்கு தோன்றவில்லை. ஒருவர் வீட்டு வாசலில் நின்றால் வீட்டின் முன் நின்றான் என்றுதானே சொல்வோம். அப்படி சகல வேதங்களுக்கும் ஆரம்பத்தில் அவன் இருக்கிறான் என்பதையே வேதத்தின் முன் நின்றான் என்று சொல்லியிருப்பார். இன்னொன்று தோன்றுகிறது, பெருமாள் புறப்பாடு எப்படி நடக்கிறது? முதலில் திருவாய்மொழி கோஷ்டிக்காரர்கள் வருகிறார்கள், அப்புறம் பெருமாள் உற்சவர் வருகிறார், அவருக்கு பின்னால் வேத பாராயணக்காரர்கள் வருகிறார்கள். இங்கேயும் சுவாமி வேதத்தின் முன்னே நிற்கிறார். வைஷ்ணவமான ஆகமங்களின் படியும் புராணங்களின் படியும் மகாவிஷ்ணுவையே விசேஷமாக யஜ்ஞஸ்வரூபி வேதஸ்வரூபி என்று சொல்லி இருக்கிறது. கருடனை வேதஸ்வரூபம் என்றும் அதன் மேல் பகவான் இருப்பதாகவும் சொல்கிறதும் உண்டு. ஆனால் வேதத்தை படைத்ததாக சொன்னதாக தெரியவில்லை. வேதத்திலேயே இருக்கப்பட்ட புருஷ சூக்தம் ஒன்றில்தான் வேதங்கள் பிறந்தன, அஜாயத என்ற வார்த்தையே வந்திருக்கிறது. ஆனால் புருஷ சூக்தமானது ரொம்பவும் சிம்பாலிக்கலாகவும் அலெகோரிக்கலாகவும் உருவக அணி கொண்டதாகவும் ஆழ்ந்த உள்ளுரை பொருளை சம்பவம் போல் சொல்லுவதாகவும் இருப்பதால் அதிலே வேதம் பிறந்தது என்று சொல்லுவதை அப்படியே நேர் அர்த்தம் பண்ணிக்கொள்ள முடியாது. பரம புருஷனையே பசுவாக பலி கொடுத்த ஒரு யஜ்ஞத்தில்தான் சிருஷ்டி எல்லாம் உண்டாயிற்று என்று சொல்லி அப்போதுதான் வேதங்களும் உண்டானதாக அதில் சொல்லி இருக்கிறது. பரம புருஷனை யஜ்ஞ பசுவாக பலி கொடுப்பது என்றால் என்ன? அதை நேர் அர்த்தம் பண்ணி கொண்டால் சரியாகாது அல்லவா? இந்த யாகத்திலே வசந்த காலத்தை நெய்க்கு பதில் ஆகூதியாக விட்டார்கள். கோடை காலம் சமித்து கட்டாயிற்று, சரத்காலம் ஹவிஸ் ஆயிற்று என்றெல்லாம் சொல்வதை புரிந்து கொள்ள முடிகிறதா? இதெல்லாம் மந்திர அர்த்தத்தை தியானம் பண்ணி அதிலேயே ஊறினவர்களுக்குத்தான் அனுபவ ரூபத்தில் அர்த்தமாகும். நாம் வார்த்தைகளின் அர்த்தத்தை மட்டும் பார்த்து புரிந்து கொள்ள முடியாது. அதனால் வேதங்கள் பிறந்ததாக அதில் சொன்னதையும் அப்படியே பொருள் கொள்வதற்கில்லை. மொத்தத்தில் சாஸ்திர அபிப்பிராயம் வேதம் அனாதி, அது அனாதியாக ஈஸ்வரனின் சுவாசமாக இருக்கிறது என்பதுதான். ஈஸ்வரனின் சுவாசம் இந்த மாதிரி சப்த ரூபத்தில் இருக்கிறது என்றால் இந்த சப்தங்களை கொண்டுதான் பிரம்மா சிருஷ்டி பண்ணினார் என்றால் நாகரிக மூளைக்கு இதெல்லாம் சுத்த நான்சென்ஸ் என்று தோன்றுகிறது. நன்றாக ஆராய்ந்து பார்த்தால் பெரிய விஞ்ஞான உண்மையே இதில் இருக்கிறதென்று தெரிகிறது. இப்படி சொல்லும்போது இன்றைய விஞ்ஞானத்துக்கு அக்செப்டபிளாக ஏற்புடைத்தாக இருந்தால்தான் மத விஷயங்களை நாம் ஒப்புக்கொள்ளலாம் என்று நாம் சொல்வதாக அர்த்தமில்லை. நம் சயின்ஸும் சயின்டிஸ்டுகளும் எங்கே போக முடியாதோ அந்த பரமாத்ம தத்துவத்தை சொல்கிற வேதத்தை சயின்ஸின் லிமிட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. அதில் உள்ள அநேக விஷயங்கள் சயின்ஸுக்கு ஒத்து வராமல் கூட இருப்பதாக தோன்றலாம். ஆனால் அவை தப்பு என்று ஆகிவிடாது. ஆனால் இங்கே எடுத்துக்கொண்ட விஷயம்
மூச்சு எப்படி சப்த கோவைகளான மந்திரமாக இருக்க முடியும், அதை வைத்துக்கொண்டு எப்படி லோக சிருஷ்டி உண்டாக முடியும் என்ற விஷயம் சயன்ஸுக்கும் ஒவ்வியதாகவே இருக்கிறது என்று மட்டும் சொன்னேன்.